ஒரு காலத்துல சென்னையுடைய அடையாளமா இருந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ வெறிச்சோடி கிடக்கு. காரணம் தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு போகிற அரசு விரைவு பேருந்துகள் எல்லாமே கிளம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆனா ஆம்னி பஸ்ஸஸ் இன்னைக்குமே கோயம்பேடு வரைக்கும் வந்து பயணிகளை ஏத்திட்டு போகுது. இதுதான் மக்கள் கேட்கிற கேள்வி. ஆம்னிக்கு ஒரு ரூல், அரசு பஸ்ஸுக்கு இன்னொரு ரூலா அப்படின்னு. உண்மையிலே ஆம்னி பஸ்ஸஸையும் கிளம்பாக்கத்துல இருந்து இயக்க அரசு உத்தரவிட்டாங்க. அதுக்காக முடிச்சூர்ல 42.7 கோடி ரூபாய் செலவுல பணிமனையம் அமைக்கப்பட்டுச்சு. ஆனா ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்குல உயர்நீதிமன்றம் அந்த கட்டாய உத்தரவை ரத்து செஞ்சாங்க. அதனால இன்னைக்கும் பெரும்பாலான ஆம்னி பஸ்ஸஸ் கோயம்பேடு உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து பயணிகளை ஏத்துறாங்க. இதுதான் இப்ப பிரச்சனையுடைய மையம். அதிக கட்டணம் கொடுத்து ஆம்னி பஸ்ல பயணம் செய்யறவங்களுக்கு கோயம்பேட்டுல ஏறுற வசதி இருக்கு. ஆனா அரசு பஸ்ஸை நம்பி இருக்கிற நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் என்ன பண்றாங்க? கிளம்பாக்கம் போக ரயில், மெட்ரோ, பஸ், ஆட்டோன்னு மாறி மாறி ஏறி 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் பயணம் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. குடும்பம், குழந்தைகள், லக்கேஜோட போறவங்களுக்கு இது சிரமம். அதனால மக்கள் வைக்கிற கோரிக்கை ஒண்ணே ஒண்ணுதான். ஆம்னி பஸ்க்கு இருக்கிற அதே வசதி அரசு பஸ் பயணிகளுக்கு இருக்கணும். குறைஞ்சபட்சம் மதுரை, கோவை, சேலம், கும்பகோணம், விழுப்புரம் மாதிரியான முக்கியமான வழித்தடங்களுக்காவது அரசு பேருந்துகளை மீண்டும் கோயம்பேட்டுல இருந்து இயக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த விவகாரத்துல அரசு என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது தான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.